பருவம் மருவும் ரெண்டும் ஒன்று தானே, அப்படி தான் பொதுவாக நாம் கேள்விப்பட்டிருப்போம். பரு வேறு மரு வேறு. பரு வந்து இந்த டீனேஜ் காலத்தில் வரும், எல்லாத்துக்கும் வரும், ஆணுக்கு பெண்ணு எல்லாத்துக்கும் வரும். அந்த ஏஜுக்கு வரும்போது வரதான் செய்யும், போக தான் செய்யும். இந்த டீனேஜ் முடிஞ்சவொன்னே போயிடும். அதுக்கு பேர் பரு. அப்படின்னா டீனேஜ் வருது போதுங்க, அது சரிங்க, அவ்வளோதான மேட்ரு. அதுதான் அந்த டீனேஜுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்துட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இண்டிகேஷன் கொடுக்கறது தான் பரு. வழக்கமாக வரும் பார்த்தீங்களா நம்ம உடலில், அதில் பெரிய மாற்றங்கள்லாம் இருக்கும். அந்த காலகட்டத்தில் எண்ண ஓட்டங்கள்லாம் ஹெவியாக சுற்றும், ஹெவியாக ஓட்டங்கள் இருக்கும், திங்கிங்லாம் ஹெவியாக இருக்கும். அதாவது நம்ம இந்த வண்டியில் போகும்போது டாப் கியர் போட்ட மாதிரி அப்படியே ஃப்ளைட்டு ரன்வேயில் போகும்போது போயிட்டு டேக் ஆஃப் ஆகுது பார்த்திங்களா, அந்த ஸ்பீடு. வண்டியில் போகும்போது காரில் போகும்போது டாப் கியர் போட்டால் எப்படி போவோம், அந்த காலத்தில் டீனேஜில் அந்த காலத்தில் உடலுடைய மாற்றங்கள் ஹெவியாக இருக்கும். அதை வந்துட்டு பரு மூலயமா இண்டிகேஷன் கொடுக்குது. நாம் அந்த ஏஜுக்கு வர்றது போதும்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம், நினச்சிட்டு இருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையை நிறைய மாற்றங்கள் கொடுக்கணும். அதுதான் ஒரு மனிதனுக்கு 2 காலகட்டத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த காலகட்டத்தில் தான் நம்மளை எங்கே வேணாலும் அது நில தடுமாற வைக்கும்.